குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8, அதாவது பயோ மாலிகுல்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து ரிவைஸ்டு சிலபஸ் படி எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். இப்போ பயோ மாலிகுல்ஸுங்கிறனாலே அது வந்து என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த வாட்டர், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், சுகர்ஸு, அதெல்லாம் தான் பயோ மாலிகுல்ஸ். சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸ், அதோடைய கிளாசிஃபிகேஷன், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட டைப்ஸு. சரி, அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து எப்படின்னா அது கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் த ஆர்கானிக் மாலிகுல். கார்போஹைட்ரேட்னா அது வந்து என்னது, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கார்பன் அண்ட் வாட்டர். அப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் combines with the carbon atom to form CH2O. அது மாதிரி ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து கார்பனோட இதை கம்பைன் ஆகிறப்போ அது வந்து என்ன கொடுக்குன்னா CH2O கொடுக்குது. சரி, அப்போது இந்த CH2 அது வந்து CH2O அது வந்து ரிப்பீட்டடாக செவரல் டைம்ஸ், அப்படி ரிப்பீட்டடாக அது வந்து கம்பைன் ஆகிறப்போ அது என்ன கொடுக்குன்னா CH2ON. அப்போ அந்த என்னுங்கிறது எத்தனை டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் தீஸ் வாட்டர் வில் கம்பைன்ஸ் வித் கார்பன் ஆட்டம், அதை குறிக்குது. அப்போ பார்க்குறப்போ அப்போ வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம என்ன சொல்வோம்னா தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சாக்கரைட்ஸ்னால் நம்மளுடைய காமன் சுகர், அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட். அப்போ சாக்கரைட்ஸுங்கிறது என்னென்னா ஒரு சுகர் தான். அப்போ கார்போஹைட்ரேட், அப்போ சிம்பிள் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்கிறப்போ அது மோனோசாக்கரைட், டைசாக்கரைட். அப்போ இந்த மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து அதோடைய டேஸ்ட் வந்து எப்போவுமே ஸ்வீட்டாக இருக்கும். இட் இஸ் ஸ்வீட் அண்ட் soluble in water. சரி, அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மோனோசாக்கரைட்ங்கிறது வந்து அது வந்து சிம்பிள் சுகர். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா சிங்கிள் சுகர் யூனிட். அப்போ மோனோசாக்கரைட், மோனோனாலே ஒன்று. அப்போ அந்த மோனோசாக்கரைட்ங்கிறது ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆஃப் சிம்பிள் சுகர். அதில் வந்து சிங்கிள் சுகர் தான் இருக்கும். அப்போ மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ், அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோசாக்கரைட். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா C6H12O6. அப்போ எல்லா மோனோசாக்கரைட் நம்ம பார்த்தோன்னா அது வந்து என்னது 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அதில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் டைனாலே 2. அப்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுது, டைசாக்கரைட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஃபார்ம்டு when 2 monosaccharide join together. 2 monosaccharide ஜாயின் ஆகுனா அதான் டைசாக்கரைட். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டைசாக்கரைட் வந்து சுக்ரோஸ் தான் டைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் தேர்ட் டைப் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் பாலிசாக்கரைட். இப்போ பாலினாலே அதிகம், பாலிசாக்கரைட்னா அதில் என்ன இருக்குன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட், நிறைய மோனோசாக்கரைட் சேர்ந்தது தான் என்னது பாலிசாக்கரைட். அப்போ பாலிசாக்கரைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கிளைகான்ஸ். சரி, யூஸ்வலி இந்த பாலிசாக்கரைட் நம்ம பார்த்தோன்னா அந்த பாலிசாக்கரைட் வந்து ஒரு பாண்ட்னால இணைஞ்சிருக்கும். அதில் வந்து என்ன பாண்ட், தட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அது என்ன பாண்டுனால இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா கிளைகோசிடிக் பாண்ட்னால அது இணைஞ்சிருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பாலிசாக்கரைட் என்னன்னு கேட்டோம்னா செல்லுலோஸ். சரி, அப்போ மோனோசாக்கரைட் இஸ் அ கார்போஹைட்ரேட், டைசாக்கரைட் இஸ் another carbohydrate, polysaccharide also a carbohydrate. சரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ச்னு நம்ம பார்க்குறப்போ ஸ்டார்ச்சும் வந்து என்னது, அது வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அமலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். அப்போ ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ எ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா அமலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். சரி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு இதில் ஸ்டார்ச் இருக்குது
அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் நம்ம வந்து என்னது அந்த ஒரு ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டார்ச்சு இந்த டெஸ்ட் டியூப் we test the presence of starch by adding a solution of iodine in potassium iodide. அப்போ அயோடினோட பொட்டாசியம் அயோடைடை நம்ம சேர்க்கணும். அப்போ இந்த if starch is present, that is become blue black கலர். அது வந்து என்னது, அதான் ப்ளூ பிளாக் கலராக மாறுச்சுன்னா அதில் வந்து ஒரு அயோடின் நம்ம சேர்க்குறப்போ, அயோடின் சொல்யூஷன் ஒரு இதில் சேர்க்குறப்போ அது ப்ளூ பிளாக் சொல்யூஷனாக மாறுச்சுன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அல்லது டெஸ்ட் ஆன் பொட்டேட்டோ அல்லது டெஸ்ட் ஆன் ஸ்டார்ச் அட் வேரியட் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு வந்து என்னது, நம்ம என்ன தான் எடுக்கணும்னா அயோடின் சொல்யூஷன், தட் இஸ் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் எடுத்து அந்த ஸ்டார்ச், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஞ்சி தண்ணி வடிக்கிற கஞ்சி தண்ணிலாம் இருக்குல்ல, அதில் வந்து பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் ஆட் பண்ணால் அது ப்ளூ பிளாக் கலராக மாறுச்சுன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஸ்டார்ச் இருக்குன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுதான் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். சரி, அடுத்தது கிளைக்கோஜன். அதுவும் ஒரு பாலிசாக்கரைட் தான். அப்போ ஸ்டார்ச்சும் ஒரு ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் தான், கிளைக்கோஜனும் ஒரு ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். அப்போ இது வந்து அதர்வைஸ் கிளைக்கோஜன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அனிமல் ஸ்டார்ச். அது வந்து எதில் இருக்குன்னா அனிமல்ஸ், இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. அப்போ கிளைக்கோஜன்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் எதுலலாம் இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, எதுலலாம் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் ஃபங்கையிலையும் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ்னால் நம்ம ஆல்ரெடி நீங்கள் பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ்னு படிச்சிருக்கீங்க. சரி, அது வந்து என்ன பாலிசாக்கரைட்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஷேப் டு த பிளான்ட் செல். அதனால தான் அது ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதில் என்னெல்லாம் இருக்குன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட். அப்போ குளுக்கோஸ் வந்து என்னதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம, குளுக்கோஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோசாக்கரைட் சிம்பிள் சுகர்ஸுக்கு. அது மாதிரி செல்லுலோஸ் வந்து எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட். சரி, அப்புறம் கைட்டின்ங்கிறது அதுவும் வந்து ஒரு பாலிசாக்கரைடு தான். அது என்ன மாதிரி பாலிசாக்கரைடுன்னு பார்த்தோன்னா it's a homopolysaccharide with amino acid added to form mucopolysaccharide. அப்போ வந்து கைட்டின் வந்து அது வந்து என்னது, ஹோமோபாலிசாக்கரைட். அதில் அமினோ ஆசிட் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எதா மாறுதுன்னா மியூகோபாலிசாக்கரைடு. சரி, அப்போ நம்ம வந்து சுகர், ஒரு இதில் சுகர் இருக்குதுன்னு நம்ம வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா வித் த பெனிடிக்ஸ் சொல்யூஷன். அப்போ வந்து இந்த பெனிடிக்ஸ் சொல்யூஷன் அல்லது ப்ளூ சொல்யூஷன் நம்ம சொல்லலாம். அப்போ அதுதான் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச், டெஸ்ட் ஃபார் சுகர். சரி, அப்போ வந்து அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா அது அந்த டெஸ்ட் பேர் என்னென்னா பெனிடிக்ட் டெஸ்ட். ஏன்னா பெனிடிக்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால அது பேர் என்னது, பெனிடிக்ட் டெஸ்ட். அது வந்து எதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் ரெடியூசிங் சுகர். சரி, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா சரி, அப்போ அது வந்து ரெடியூஸ் சுகரே இல்லைன்னா இட் ரிமைன்ஸ் ப்ளூ கலர். அப்போ சுகர் இருந்துச்சுன்னா அது ஒரு இதில் ஒரு சொல்யூஷனில் வந்து சுகர் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, சுகர் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சுகர் இன் த சொல்யூஷன். சரி, அப்போ என்ன, ஒரு ப்ளூ சொல்யூஷன் அதர்வைஸ் கால்ட் அஸ் பெனிடிக்ட் சொல்யூஷன். அது வந்து என்னது, காப்பர் டு சல்ஃபைட். அப்போ அந்த காப்பர் to sulfide solution is also called as Benedict solution. அப்போ டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர்ஸ் வந்து என்னதுன்னு கேட்டோம்னா அது வந்து என்னது பெனிடிக்ஸ் டெஸ்ட். சரி, அதுக்கப்புறம் இதுதான் அப்போ திஸ் இஸ் அபவுட் த கார்போஹைட்ரேட், தட் இஸ் மோனோசாக்கரைட், பாலிசாக்கரைட், disaccharide, and what are all the various polysaccharide, that is starch, glycogen, glucose and கைட்டின். அப்புறம் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ச்சை இது பண்ணுவோம், எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், அண்ட் ஆல்சோ டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர்ஸ். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன்ஸ். இப்போ ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா
ப்ரோட்டீன்ஸ். அது வந்து நம்ம பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து மோஸ்ட் டைவர்ஸ் ஆஃப் ஆல் மேக்ரோ மாலிகுல். அப்போ மேக்ரோ மாலிகுல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த இம்பார்ட்டன்ட் மேக்ரோ மாலிகுல். அப்போ ப்ரோட்டீன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மேக்கப் ஆஃப் 2 or 3 டோட்டல் ட்ரை மாஸ் ஆஃப் அ செல். சரி, அப்போ ஒரு ட்ரை மாஸ், ஒரு செல்லுடைய ஒரு ட்ரை வெயிட்டை பார்த்தோன்னா அதில் வந்து 2/3 போர்ஷன் வந்து எதாக இருக்கும், ப்ரோட்டீன் தான் இருக்கும். சரி, அப்போ அந்த ப்ரோட்டீன்கிற வேர்டு ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணான்னு பார்த்தோன்னா ஜிஜாடஸ் ஜொகானஸ் முல்டர். அப்போது the term protein was coined by ஜிஜாடஸ் ஜொகானஸ் முல்டர். சரி, அப்போது it is derived from Greek word proteos which means of the first rank. ப்ரோனாலே ஃபஸ்ட்டுங்கிறது, ப்ரோனா ஃபஸ்ட்டு. அப்போ வந்து இட் இஸ் டிரைவ், இப்போ யூஸ்வலாக ப்ரோட்டீன் இஸ் டிரைவ் ஃப்ரம் த ப்ரோட்டியேஸ் விச் மீன்ஸ் த ஃபஸ்ட் ரேங்க். சரி, அப்போ நெக்ஸ்ட் we are going to see about the classification of amino acid. அப்போ அமினோ ஆசிட், அது அமினோ ஆசிட்ங்கிறது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆசிடிக், பேசிக், போலார் அண்ட் நான் போலார். சரி, இந்த 4 டைப்ஸாக நம்ம வந்து அமினோ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். அமினோ குரூப், ஒரு அமினோ ஆசிடில் ஒரு அமினோ குரூப் இருந்துச்சுன்னா ரியாக்ட்ஸ் வித் கார்பாக்சில் குரூப் அண்ட் ஃபார்மிங் எ பெப்டைட் பாண்ட். அப்போ வந்து ஒரு அமினோ குரூப்பில் ஒரு அமினோ ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் கார்பாக்சில் குரூப். ஒரு அமினோ குரூப்பில் amino acid reacts with carboxyl group and the other amino acid forming peptide bond. சரி, அப்போ இந்த 2 amino acid, 2 amino acid react together with the loss of water to form a dipeptide. அப்போ டைபெப்டைட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 2 அமினோ ஆசிட் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணுற சமயம் என்ன ஆகுது, வாட்டர் வந்து லாஸ் ஆகுது. அப்போ அங்கே ஃபார்ம் ஆகிற பாண்டு பேர் என்ன, டைபெப்டைட். அது மாதிரி பாலிபெப்டைட் அப்படிங்கிறதுனா லாங் செயின் ஆஃப் அமினோ ஆசிட் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட்ஸ். அப்போது நிறைய அமினோ ஆசிட் joined by a peptide bonds are called as polypeptide. அப்போ டைனாலே 2, அப்போ 2 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணுறப்போ என்னதாகுது, வாட்டர் வந்து லாஸ் ஆகுது, அது பேர் டைபெப்டைட். அதே மாதிரி லாங் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் லிங்க் பை a peptide bond that is called as polypeptide. சரி, this is about the introduction of amino acid. அப்போ next we are going to see about structure of protein. அப்போது ப்ரோட்டீன்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் வந்து எங்கே யூஸ்வலாக சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இது சிந்தசைஸ் இந்த ரைபோசோம் செல்லில் வந்து ரைபோசோம் இருக்குல்ல, அதில் தான் சிந்தசைஸ் ஆகுது. எப்படி இருக்குது அது ரைபோசோமில், லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட், ஒரு நிறைய அமினோ ஆசிட் அரேஞ்ச் இன் எ லீனியர் ஃபார்ம், இன் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்ம், அண்ட் தட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை பெப்டைட் பாண்ட். அப்போது ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே சிந்தசைஸ் ஆகுது, ரைபோசோமில் சிந்தசைஸ் ஆகுது. எப்படி இருக்குது, லீனியர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஹெல்ட் டுகெதர் பை ஒன் ஆர் மோர் அமினோ ஆசிட் விச் ஹெல்ட் டுகெதர் பை பெப்டைட் பாண்ட். சரி, அதுதான் ஒரு ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ அதுலேயே நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவான்டினரி ஸ்ட்ரக்சர். அப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து எப்படி இருக்குது, த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எப்படி இருக்குது, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இன் எ பாலிபெப்டைட் செயின். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு ஜாயிண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இன் எ பாலிபெப்டைட் செயின். அதுதான் என்னது எப்படி ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அமினோ ஆசிட் செயின் டு ட்விஸ்ட் இன்டு காயில்டு கான்ஃபிகரேஷன் கால்ட் அல்ஃபா ஹெலிக்ஸ். அப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகி அமினோ ஆசிட் செயின், அது ஒன் ஆர் மோர் அமினோ ஆசிட் ஜாயின் டுகெதர் ஃபார்ம் த ஹெல்ட் டுகெதர் பை பாலிபெப்டைட் செயின். அப்போது நிறைய அமினோ ஆசிட் நல்லா ட்விஸ்ட் ஆகி காயில்டு ஆகி, அதுதான் காயில்டு ஆகிற அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னது, அல்ஃபா ஹெலிக்ஸ். அப்படி ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறம் ஆர் காயில்டாக இருக்கும் அல்லது ஃபோல்டட் ஃபார்மில் இருக்கும், இன்ட்டு ஃப்ளாட் பீட்டா பிளேட்டட் ஷீட்.
அப்போ வந்து எப்படி இந்த காயில்டு ஃபார்ம் இந்த செயின் அமினோ ஆசிட் செயின் வந்து காயில்டாக இருக்கும் அல்லது ஃபோல்டாக இருக்கும். அந்த காயில்டாக கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அது அல்ஃபா ஹெலிக்ஸ்னு சொல்கிறது. ஃபோல்டாக இருந்துச்சா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பீட்டா ப்ளீடட் ஷீட்ஸ். சரி, அடுத்த தேர்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தோன்னா டெர்ஷரி ப்ரோட்டீன். சரி, அப்போ டெர்ஷரி ப்ரோட்டீன்னா என்னென்னா the polypeptide chain of the complex protein in which more than one polypeptide forms a large multi-unit tertiary protein structure. எப்படி ஃபார்ம் ஆகுது? when the secondary level proteins fold into globular structure called domains. அப்போ அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னது ஃபோல்டு. அது ஃபோல்ட் ஆகி ஒரு கிளாப்னா ஒரு ரவுண்டு ஸ்ட்ரக்சர், ஒரு டொமைன் மாதிரி ஒரு கிளாபுலார் ஸ்ட்ரக்சர் உருவாச்சுன்னா அதுதான் என்னது டெர்ஷரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஓகே, தட் இஸ் ஒன்லி டெர்ஷரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அப்போ டெர்ஷரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது? செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன், இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள பார்த்தோம்ல அதான் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்து ஃபோல்ட் ஆகி ஒரு கிளாபுலார் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. அந்த கிளாபுலார் ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னது டொமைன். அடுத்தது வந்து குவான்டினரி ஸ்ட்ரக்சர். சரி, அப்போ குவான்டினரி ஸ்ட்ரக்சர்னால் என்னதுன்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். அதில் வந்து மோர் தேன் ஒன் பாலிபெப்டைட் ஃபார்ம்ஸ் எ மல்டி யூனிட் ப்ரோட்டீன். அப்போ நிறைய பாலிபெப்டைட் செயினால் அது வந்து என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். அது குவான்டினரினாலே அது காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். அது வந்து நிறைய பாலிபெப்டைட் செயினால் ஃபார்ம் ஆகி ஒரு மல்டி யூனிட் ப்ரோட்டீன் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயினும் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் சப் யூனிட். ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயினும் என்ன சொல்கிறோம்? அது சப் யூனிட்ங்கிறதோ. ஆக்டிவ் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் மல்டிமெர். ஆக்டிவ் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் மல்டிமெர். ஓகே, ஸோ these are all the structure of protein. சரி, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுது? ஓகே, ஸோ சரி, அப்போ ப்ரோட்டீனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் பேர் என்னென்னா பையூரெட் டெஸ்ட். அதுதான் வந்து என்னது ப்ரோட்டீனை டெஸ்ட் பண்ணுது. அப்போ ப்ரோட்டீன் வந்து ஒரு இதில் இருந்துச்சுன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அ பர்பிள் கலர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ். அப்போ பெப்டைட் பாண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோட்டீன் சொல்யூஷனோட ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட என்ன சேர்க்கணும்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் 0.5% காப்பர் செகண்ட் சல்ஃபைட். அது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா என்னதான் மாறும்? டிஸ்டிங் பர்பிள் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ நம்ம அதை ஹீட் பண்ண சொல்யூஷனை வந்து ஹீட் பண்ணும்போது பர்பிள் கலராக அது சேஞ்ச் ஆச்சுன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன். அப்போ டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன் த டெஸ்ட் இஸ் கால்ட் அஸ் பையூரெட் டெஸ்ட். அப்போ வந்து என்னது ஒரு ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதோட ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணணும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா காப்பர் சல்ஃபைட் 0.5% காப்பர் சல்ஃபைட் சொல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பர்பிள் கலர் ஹீட் பண்ணுறப்போ பர்பிள் கலர் வந்துச்சுன்னா தட் ஷோஸ் தட் ப்ரோட்டீன் இஸ் ப்ரெசன்ட். தட் டெஸ்ட் இஸ் கால்ட் பையூரெட் டெஸ்ட். சரி, அதோட ப்ரோட்டீன்ஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னது என்சைம்ஸ். அடுத்து வந்து என்னது என்சைம்ஸ். அப்போ என்சைம்ஸ்னால் என்ன? அதுவும் வந்து என்னது கிளாபுலார் ப்ரோட்டீன்ஸ் தான். என்சைம்ஸ் ஆர் கிளாபுலார் ப்ரோட்டீன்ஸ் தட் catalyzed into many metabolic reaction takes place within the cell and organism. அப்போ ஒரு செல்லுலேயோ ஒரு ஆர்கானிசம்லேயோ சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது தான் என்னது? அதான் என்சைம். வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் ஒன்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன் takes place. The enzymes are nothing but globular protein. அப்போ enzymes are globular protein. அது வந்து என்னது? It undergoes chemical reaction in a cell and organism. சரி, அப்போ enzyme the chemical reactions are categorized into two types, anabolic and catabolic. அப்போ அனபாலிக்னா என்னன்னு பார்த்தோம்னா பில்டிங் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஒரு செல்லுலேயோ ஒரு ஆர்கானிசத்துலேயோ பில்டிங் ப்ராசஸ், தட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு, அப்போ இந்த மாதிரி பாலிசாக்கரைடு ஃப்ரம் சிம்பிள் சுகர்ஸ், அதெல்லாம் தான் அனபாலிக்
ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அனபாலிக்னால என்னது? பில்டிங் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸ், அதாவது சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம செல்லுலேயோ ஒரு ஆர்கானிசத்துலேயோ ப்ரோட்டீன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ ஒரு அமினோ ஆசிட்ஸ் அல்லது கார்போஹைட்ரேட் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் என்னது? அனபாலிசம். கெட்டபாலிசம்னா ஜஸ்ட் ஆப்போசிட், தட் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் லார்ஜர் மாலிகூல்ஸ். அதாவது நம்ம டைஜஷன், நம்ம சாப்பிட்ற பொருட்களில் while you are eating, அப்போ வந்து டைஜஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் அண்ட் பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர் into while respiration, அதான் breaking down of complex organic substances into simpler sugar. அதுதான் வந்து என்னது? catabolic reaction. சரி, அப்போ அந்த என்சைம்ஸ் அது வந்து எப்படி இருக்குது? 2 types of enzymes we can able to see. One is extracellular, another one is intracellular. Extracellular அதுனா என்னென்னு பார்த்தோம்னா secreted and work externally from cells. அப்போ enzymes can be extracellular enzyme or intracellular enzyme. extracellularனா externally, it works externally from cells. இப்போ எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் டைஜஸ்டிவ் என்சைம். ஃபார் டைஜஷன் நடக்கிறதுக்கு சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நீடட். அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார். அது மாதிரி இன்ட்ரா செல்லுலார்னா வித்தின் த செல், தட் இஸ் ஒர்க் வித்தின் த செல். செல்லுக்குள்ளாரையே ஒர்க் பண்ணுறது தான் என்னது? இன்ட்ரா செல்லுலார். செல்ஸுக்குள்ளாரே ஒரு செல்லுக்கு இடையில் வந்து கேட்டலைட்டிக் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோன்னா இன்ட்ரா செல்லுலார்னு சொல்கிறோம். that is 2 types of enzymes, extracellular and intracellular. extracellularனா என்னது? work externally from cell, that is digestive enzyme, வெளியே, செல்லுக்கு வெளியே. இன்ட்ராசெல்லுலார்னா செல்லுக்குள்ளாரே, ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து என்னது? இன்ட்ராசெல்லுலார். அதற்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா இன்சுலின். சரி, அப்போ என்சைம் வந்து எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது? தட் இஸ் மெக்கானிசம் ஆஃப் என்சைம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா the mechanism வந்து என்ன? அது ஒரு மெக்கானிசம் இருக்குது, தட் இஸ் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். சரி, அது அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். அப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா அதில் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட், அதில் வந்து என்னது? ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ரேட்னா என்னதுன்னா சார்ட்டிங் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிறது. அது வந்து என்னதான் மாறும்னா கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட். அப்போது இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் டு த ஸ்பெசிஃபிக்கலி ஃபார்ம்டு பேக்கெட் இந்த என்சைம். அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்னா என்னது? ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ். அது வந்து அது வந்து எதோட போய் பைண்ட் ஆகுது? ஒரு ஆக்டிவ் சைட். ஒரு என்சைமில் வந்து இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ சப்ஸ்ட்ரேட்னா என்னது? த ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் சைட் இன் அன் என்சைம். ஒரு ஆக்டிவ் என்சைமில் ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும், அதில் போய் பைண்ட் ஆகிக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் கால் லாக் ஸ்டேட். அது போய் பைண்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் என்னென்னா லாக் ஸ்டேட். சரி, அப்போ வந்து ஒரு எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் த சப்ஸ்ட்ரேட் டு பைண்ட் டு த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம். அந்த ஆக்டிவ் சைட்டில் போய் பைண்ட் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி பேர் தான் என்னென்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதான். அப்போ வந்து அது வந்து எப்படின்னா இட் கேன் பி கம்பேர்ட் டு த லாக் அண்ட் கீ மெக்கானிசம். மெக்கானிசம் ஒரு லாக்கும் கீயும் எப்படி வந்து ஒன்னோட லாக்கை, அந்த பர்டிகுலர் கீ தான் அந்த பர்டிகுலர் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுதோ அதே மாதிரி தான் அந்த என்சைமுடைய மெக்கானிசமும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் லாக் அண்ட் கீ மெக்கானிசம். அப்போ ஒன்ஸ் த சப்ஸ்ட்ரேட் இஸ் த ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஆக்டிவ் சைட்டில் போய் அட்டாச் ஆன உடனே அது வந்து என்னது? பை மீன்ஸ் ஆஃப் பை எனர்ஜி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். அப்படி ஆன உடனே இட் வில் ப்ரொடியூஸ் த கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட். இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட். அந்த பர்டிகுலர் ஆக்டிவ் சைட்லேருந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். திஸ் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். சரி,
சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த என்சைம் ரியாக்ஷன் நடக்கிறப்போ சில ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் சர்டன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன். அப்படி பார்க்குறப்போ என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர், இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் and also the maximum when the temperature increases it affects the enzymatic reaction. அதனால் ஒரு optimum temperature is needed for the enzymatic reaction. Next வந்து pH அப்படிதான். pH also will affect the enzymatic reaction. So optimum pH at which the maximum rate of reaction occurs. அப்போ enzyme reaction வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா ஒரு optimum pH இருக்கிறப்ப தான் அது நடக்கும். அதுக்கப்புறம் substrate concentration. இந்த concentration அப்போ அந்த enzyme-உடைய concentration எவ்வளவு இருக்குது அதை பொறுத்தும் the enzyme reaction வந்து enzymatic reaction வந்து it will the rate of enzymatic reaction increases with increasing substrate concentration. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா enzyme concentration. அது மாதிரி the rate of reaction directly proportional to the enzyme concentration. அப்போ ஒரு இதில் எவ்வளவு concentration of enzyme இருக்குதோ ஒரு செல்லுலேயோ ஒரு ஆர்கானிசத்துலேயோ அதெல்லாம் டைரெக்டாக it is directly proportional to the rate of the enzyme reaction. சரி, அதோட என்சைம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்சைம், அப்புறம் அதோடைய மெக்கானிசம் அண்ட் தட் what are all the factors affecting the rate of enzymatic reaction.